1780 ஆண்டு ஐப்பசி மாதம் 5ஆம் நாள். அதிகாலை நேரம். விருப்பாட்சி வயல்வெளி முழுவதும் மனித கூட்டத்தினால் திணறிக் கொண்டிருந்தது. விருப்பாட்சி மக்கள் சூழ்ந்து நிற்க மையப்பகுதியில் வேலுநாச்சியாரின் படை வீரர்கள், அவர்களுக்கு மத்தியில் திப்பு சுல்தான், கோபால் நாயக்கர், மருது சகோதரர்கள், குயிலி, நடுநாயகமாக போருடை தரித்து நின்று கொண்டிருந்த வேலுநாச்சியார். மண்ணின் மைந்தர்களே, மாபெரும் வீரர்களே என்று உச்சரித்ததும் கையொலி காதை பிளந்தது. சத்தம் ஓய்ந்ததும் வேலுநாச்சியார் மீண்டும் தொடர்ந்தார். இன்றைய நாள் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக அமையப் போகிறது. 8 ஆண்டுகள் இந்த விருப்பாட்சியின் பூமியில் தவமிருந்து இன்று நமது இழந்த நாட்டை மீட்க புறப்படுகிறோம். இந்த வேளையில் நமக்கு துணை இருந்து தோள் கொடுத்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். ஓடி வந்து நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய கோபால் நாயக்கருக்கும் மாவீரர் ஹைதர் அலிக்கும் அவரது அருமந்த புத்திரர் திப்பு சுல்தானுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி முடித்ததும் கூட்டம் மீண்டும் கரவொலி எழுப்பியது. திப்பு சுல்தானும் கோபால் நாயக்கரும் தலைவணங்கி கூட்டத்தின் வாழ்த்துக்களை பெற்று கொண்டனர். வீரர்களே, நாம் களத்தில் சந்திக்கப் போவது சாதாரண எதிரிகள் அல்ல, சர்வ வல்லமை படைத்தவர்கள், பலவிதமான நவீன ஆயுதங்களையும் உடையவர்கள், நம் மண்ணில் பிறந்த சில கயவர்களையும் துணை கொண்டிருப்பவர்கள். ஆயுத பலம், ஆள்பலம் அனைத்திலும் அவர்கள் நம்மை விட பல மடங்கு வலுவானவர்கள். ஆனால் நமக்கு வீரம் மட்டும்தான் சொத்து. அதுவே நமக்கு ஆயுதம். நமது தேசப்பற்று நம்மை வழிநடத்தும். இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆவேசம் நமக்கு உண்டு. கைப்பற்றிய நாட்டை கை நழுவாது காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எதிரிகளுக்கும் உண்டு. உரிமையை இழந்தவனுக்கும் ஓடி வந்து மற்றவர் பொருளை தட்டி பறித்து கொண்டவனுக்கும் உணர்வுகள் வேறுபடும். தமிழர்களாகிய நமது வீரத்திற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. களத்திற்கு கணவனை அனுப்பிய தமிழச்சியையும், குழந்தைக்கு வாள் கொடுத்து போர்க்களத்துக்கு அனுப்பிய தமிழச்சியையும், ஆயுதம் ஏந்தி போராடி களத்திலேயே மரணத்தை தழுவிய தமிழச்சியையும், இவர்களை ஒத்த வீரர்களையும் நமது இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. அவர்களின் நேர் வாரிசுகள் நாம் என்பதை போர்க்களத்தில் எதிரிகளுக்கு புரிய வைப்போம். நம்மில் ஒருவர் மடிந்தால் எதிரிகளில் 9 பேர் மடிந்தாக வேண்டும். பிறப்பது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை. இடையில் நாம் வீரத்தோடு வாழ்ந்தோம் என்பதை இரத்தத்தை கொண்டு நம் பூமி பலகையில் எழுதி காட்டுவோம். வாழ்க நம் பூமி, வளர்க நம் வீரம், வீழ்க நம் பகைவர் என்று வீரம் முழக்கமிட்டவர் வேலுநாச்சியார். நரம்பெல்லாம் முறுக்கேறிய வீரர்கள் எதிரிகளை சந்திக்க காத்திருந்தனர். வேலுநாச்சியார் அருகில் வந்த திப்பு சுல்தான், தாயே, தங்கள் வீர உரையை கேட்டு கோழையரும் வீரம் பெறுவர். தங்கள் தேசபக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். தங்களின் சத்திய முழக்கத்தால் நான் என்னையும் இழந்தேன். தங்களின் வீர போர் குரலுக்கு வெற்றிகள் கிட்ட எனது தந்தையின் சார்பில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு உதவி செய்ய எனது தந்தை எப்போதும் காத்திருப்பதாக தங்களிடம் உறுதி கூற சொன்னார். அத்துடன் தங்களின் குலதெய்வமான இந்த ராஜராஜேஸ்வரி தங்க விக்கிரகத்தையும் தங்களிடம் அளிக்கும்படி தந்தை கொடுத்தனுப்பினார் என்று கூறிவிட்டு அந்த தங்க விக்கிரகத்தை வேலுநாச்சியாரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட வேலுநாச்சியார் தம் கண்களில் ஒற்றிக்கொண்டார். முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஹைதர் அலி இந்து மத தெய்வமான ராஜராஜேஸ்வரி சிலையை வேலுநாச்சியாருக்கு வெற்றி பரிசாக கொடுத்து அனுப்பியதை நினைத்து கோபால் நாயக்கரின் கண்கள் வியப்பை வெளிக்காட்டின. மடியில் முடிந்திருந்த குங்குமத்தை எடுத்து வேலுநாச்சியார் நெற்றியில் இட்டால் குயிலி. பெண்கள் குலவையிட, ஆண்கள் கையொலி எழுப்ப, வெற்றி பேரிகை முழங்க, வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க, மன்னர் முத்துவடுகநாதர் புகழ் ஓங்குக என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அனைவரும் அணிவகுக்க தொடங்கினர். அப்போது வானம் நீர் சொரிந்தது. அது வேலுநாச்சியாரின் வெற்றிக்காக வானமகள் பன்னீர் தெளிப்பது போன்று காட்சி அளித்தது. முதலில் பெரிய மருது தலைமையில் வாட்படை, அடுத்து குயிலி தலைமையில் உடையாள் பெண்கள் படை, அதன்பின் சின்ன மருதுவின் தலைமையில் வளரி படை, அதைத் தொடர்ந்து ஒய்யா தேவர் படை, வெள்ளிக்கட்டி வைரவன் படை, சிறுவயல் மும்முடியான் படை, சேத்தூர் செம்பியன் படை, மரவமங்கலம் கொங்கு தேவன் படை, பட்டமங்கலம் கோட்டயம்பலம் படை,
திருப்பத்தூர் திருக்கப்பக்கோன் படை, உருவாட்டி சீமைசாமி தேவர் படை, உறுதிக்கோட்டை ராமச்சந்திரசாமி படை, திருப்பாஞ்சேத்தி சேருவைக்காரன் படை, வாராப்பூர் நன்னியம்பலம் படை, மல்லாக்கோட்டை சேதுபதி அம்பலம் படை, கொடைக்காத்த உடையான் படை, சமாளி உடையான் படை, சக்கத்தி வேங்கை பெரிய உடையா தேவர் படை என அணிவகுத்து நின்றன. இறுதியில் பீரங்கி படை. 2 வரிசையாக பிரிக்கப்பட்ட படை வீரர்களின் நடுவில் போர் தேரிலே வேலுநாச்சியார். அதற்கு பின்னால் வெள்ளைச்சி தனி ஒரு தேரில். மீண்டும் வெற்றி முரசு ஒலித்தது. விருப்பாட்சி மக்களின் வாழ்த்தொலியுடன் வேலுநாச்சியாரின் படை வீரநடை போட்டது. வேலுநாச்சியாரின் வெற்றி படை தங்கள் கண்களிலிருந்து மறையும் வரை திப்பு சுல்தானும் கோபால் நாயக்கரும் காத்திருந்தனர். வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்ற முழக்கம் அவர்கள் செவிகளிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டது. அப்போது வடிந்த ஆனந்த கண்ணீரை திப்பு சுல்தான் துடைத்து கொண்டார். அந்தி மாலை. வேலுநாச்சியாரின் சுதந்திர மீட்பு படை மதுரை எல்லையை நெருங்கி கொண்டிருந்தது. எக்காலத்துடன் வீரர்கள் ஏறு நடை போட்டு கொண்டிருந்தனர். வேலுநாச்சியார் விழிமூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது 2 கரங்களையும் தலைக்கு மேல் குவித்தபடி, வீரத்தாயே வணங்குகிறேன் என்று குரல் கொடுத்தபடி முறுக்கு மீசை கொண்ட ஒருவன் படைக்குள் நுழைந்தான். அவனை தடுத்து நிறுத்திய சின்னம் மருது, யாரடா நீ என்று சட்டையை பிடித்து உலுக்கினான். திடீர் குரல் கேட்டு வேலுநாச்சியார் விழி திறந்தார். இடையில் புகுந்தவன் எதிரிகளின் கைகூலியாக இருக்கலாம் என்று எண்ணிய வீரர்கள் ஆயுதத்தோடு அவன் மீது பாய்வதற்கு காத்திருந்தனர். நான் கவிஞன் என்று புகுந்தவனிடம் இருந்து பதில் வந்தது. சின்ன மருது அவரை இங்கே அழைத்து வா என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் முன் திடீரென புகுந்தவன் நிறுத்தப்பட்டான். அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். நீங்கள் யாரென்று நான் அறிந்து கொள்ளலாமா? இது வேலுநாச்சியார். தாயே, என் பெயர் வைரவன். நான் ஒரு கவிஞன். உங்கள் வீரத்தையும் தீரத்தையும் சுதந்திர தாகத்தையும் நான் அறிவேன். நீங்கள் இன்று வருவது அறிந்து தங்களுடன் இணைந்து வழிநடக்க எண்ணினேன். அதனால் இடைமறித்தேன். வேறு பிழை ஏதும் என் மனத்தில் இல்லை தாயே என்றான் கவிஞன். கவிஞர் என்கிறீர்கள், களம்புக வருகிறேன் என்கிறீர்கள், ஒன்றும் புரியவில்லையே. தாயே, மக்களுக்கு எதிரியானவர் எவரும் எனக்கும் எதிரியே. கும்பனியரின் கொலைபாதக செயல்களை எல்லாம் நான் அறிவேன். அதனால் அந்த கொடியவர் எதிர்ப்பில் எனது குரலையும் இணைத்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடன் பயணிப்பதற்கு எனக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் தாயே என்றான் கவிஞன். கவிஞரே, தங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். நாங்கள் சந்திக்க போவது போர்க்களம். எங்கள் எழுதுகோள் போர்க்கருவிகள். நாங்கள் படைக்கப் போவது வீர சாசனம். இதில் விழப்போவது பல மனித தலைகள். இதில் தங்களை எப்படி இணைத்து கொள்ள இயலும்? கவிஞர்களுக்கும் போர்க்களத்திற்கும் காத தூரம். அதனால் உங்கள் நல் உள்ளத்திற்கு நன்றி சொல்கிறேன். இழந்த எங்கள் நாட்டை நாங்கள் மீட்டு விட்டோம் என்ற செய்தி கிடைத்ததும் என்னை வந்து சந்தியுங்கள். அப்போது தங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். இனியும் வழிமறிக்காமல் எங்களை வாழ்த்தி அனுப்புங்கள் என்றார் வேலுநாச்சியார். தாயே, தங்களை மறுத்து பேசுவதாக எண்ண வேண்டாம். காலங்காலமாக கவிஞர்களை பற்றிய சிந்தனையில் இருந்து தாங்களும் விடுபடவில்லை என்பதை அறிகிறேன். எமது மக்கள் போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ கவிதை எழுது கொண்டிருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எமது சகோதரருடன் இணைந்து நின்று அவர்களின் எழுச்சி போர் பரணி பாடுவதே எனது லட்சியம். எங்கோ ஓர் அறையில் எந்தவித இழப்புகளையும் சந்திக்காமல் கவிதை எழுதுவதும் எழுச்சி வெற்றி பெற்றதும் மகுடம் சூடிக்கொள்வதும் எனக்கு ஏற்புடையதன்று. கற்பனையில் வாழ்பவனும் கண்டதை எழுதுபவனும் காசுக்கும் புகழுக்கும் கவிதைகள் வடிப்பவனும் கவிஞனே அல்ல என்பது எனது முடிவு. மக்களுடன் வாழ்ந்து மக்களுடன் சிந்தித்து மக்களின் உயர்வுக்காக கவிதைகளை வடித்து மக்களுடன் வாழ்ந்து முடிபவனே சிறந்த கவிஞன். அதனால் உங்களுடன் நானும் அணிவகுக்க எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் தாயே. என் எழுச்சி கவிதைகளால் நம் வீரர்களை வழிநடத்துகிறேன். எதிரிகளின் குண்டு என்னை தழுவினால் களத்தில் மடிந்த கவிஞன் என்ற பெருமையோடு மடிந்து முடிகிறேன். தயவு செய்து இந்த போர்படையில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள்.
என் ஆவேச கவிதைகள் அரங்கேற அனுமதி தாருங்கள் என்று கவிஞன் வேண்டிய போது அவன் கண்கள் கலங்கியிருந்தன. வேலுநாச்சியார் நீண்ட நேரம் யோசித்தார். இறுதியில், கவிஞரே, தங்கள் விருப்பப்படி கவிதை தொடரட்டும் என்றார். கவிஞன் முகத்தில் ஆனந்தம் அரங்கேறியது. மீண்டும் அணிவகுப்பு தொடங்கியது. வேலுநாச்சியாரின் போர்த்தேருக்கு முன் ஒரு குதிரையில் கவிஞன். அனைவர் செவிகளும் கவிஞனின் வாய் அசைவுக்காக காத்திருந்தன. கவிஞன் வைரவன். வீரர்களே, நான் 2 வரிகளாக முழங்குவேன். என்னை தொடர்ந்து நீங்களும் எனது வரிகளை முழங்க வேண்டும். நமது ஆவேச முழக்கம் ஆங்கிலேயரை குலை நடுங்க செய்ய வேண்டும். இதோ தொடங்குகிறேன் எனது முழக்கத்தை. படை நடத்தி வருகிறோம், பகை முடிக்க வருகிறோம் என்றார். வீரர்களும் வீரத்துடன் திருப்பி முழங்கினர். விடுதலைக்கு திலகமிட வேங்கை போன்று வருகிறோம் என்று கவிஞன் முழங்க அனைவரும் அடிவயிறு குலுங்க முழங்கினர். எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்கள் மண்ணை ஆள்வதா என்று முழங்கிவிட்டு வீரர்கள் முழங்க காத்திருந்த கவிஞன் வேலுநாச்சியார் பக்கம் திரும்பினான். அவரும் கவிஞனின் முழக்கத்தை எதிரொலிப்பதைக் கண்டு கவிஞன் மகிழ்ச்சியில் துள்ளினான். எங்கள் ரத்தம் எங்கள் மண்ணில் சிந்தி சிந்தி வீழ்வதா என்று கவிஞன் முழங்க வீரர்களுடன் சேர்ந்து சின்ன மருது ஆவேசமாக முழங்கிக் கொண்டு நடந்தான். அனைவரும் வேலுநாச்சியாரின் தேரை சூழ்ந்து நடந்தனர். அவர்களுக்கு முன்னால் கவிஞன் கம்பீரமாக குதிரையில். தாய்மடியில் தவழும் போதே தைரியத்தை படிக்கிறோம் என்று கவிஞன் குரல் கொடுக்க வீரர்களுடன் சேர்ந்து பெரிய மருது தமது இடது கையால் மீசையை முறுக்கியபடி வலது கையை மேலே உயர்த்தி குரல் கொடுத்தான். அடுத்து, தாய் கொடுக்கும் பாலில் சேர்த்து வீரத்தையும் குடிக்கிறோம் என்று கவிஞன் முழங்க வீரர்களோடு குயிலியும் மற்ற பெண்களும் கம்பீரமாக குரல் கொடுத்து கொண்டு நடந்தனர். ஒட்டுமொத்தத்தில் அனைவரும் அக்கினி குஞ்சாக ஆர்ப்பரித்தனர். எதிரிகளின் இடுபொடிக்க எழுந்துவிட்ட படை இது. 8 திக்கும் வெற்றி என்று எதிரொலிக்கும் நடை இது என்று கவிஞனின் குரல் ஒலிக்க கூட்டம் எதிரொலித்து முடித்தது. பாடல் முடிந்துவிட்டதை அறிந்த சின்ன மருது கவிஞனை குதிரையிலிருந்து இறக்கி தன் தோளில் வைத்து கொண்டு கூத்தாடினான். அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். கவிஞன் வைரவனின் கவிதை வரிகளையும் கம்பீர குரலையும் வீரர்களை எழுச்சி கொள்ள செய்யும் லாவகத்தையும் கண்டு வேலுநாச்சியாரின் மனமெங்கும் மத்தாப்பு பூத்தது. எழுச்சி பிரவாகமாக வேலுநாச்சியார் படை மதுரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. இரவு நேரம். மதுரை கோச்சடைக்குள் வேலுநாச்சியார் படை நுழைந்தது. இனி அதிகாலையில் பயணத்தை தொடரலாம் என்று வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை பிறந்தது. கோச்சடை கருப்பன் கோவில் திடலில் முகாமிட்டனர். அனைவரும் உண்டு முடித்ததும் உறங்கத் தொடங்கினர். அதிகாலை நேரத்தில் வெடி சத்தம் கேட்டது. எதிரே பெரும் படையுடன் மல்லாத்தி ராயன். அவன் முகத்தில் ஆனந்த கூத்து. எளிதில் வென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் மல்லாரி ராயனின் எகத்தாள சிரிப்பு. வேலுநாச்சியார் படை வீரர்களை நோக்கினார். அனைவரும் அவரது ஆணைக்காக காத்திருந்தனர். வேலுநாச்சியார் மருது சகோதரர்களை அழைத்து, வீரர்களே, சிவகங்கை சீமைக்குள் தான் நாம் எதிரிகளை நேர்கொள்ள வேண்டியதாயிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் எதிரிகள் வழியிலேயே வந்து நிற்கின்றனர். பெரிய மருது வாட்படையும் சின்ன மருது வளரிப்படையும் களத்தில் குதிக்கட்டும் என்று ஆணையிட்டார். அடுத்த வினாடி போருக்கு நாங்கள் தயார் என்பதற்குரிய கொடி அசைக்கப்பட்டது. வெற்றி பேரிகை முழங்கியது. வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்ற முழக்கத்தோடு மருது சகோதரர்கள் எதிரி படைகளை நேர்கொண்டனர். பெரிய மருது எதிரிகளில் ஒருவன் தலையை மண்ணில் சாய்த்தால் அதே நேரத்தில் சின்ன மருது எதிரிகளின் 3 தலைகளை வீழ்த்தி காட்டினான். விடுதலை படைகளுக்கு முன் கூலிப்படைகள் சின்ன பின்னமாயின. போர் தொடங்கியது முதல் மருது சகோதரர்களின் கையே ஓங்கியிருந்தது. சின்ன மருது தமது வளரியை கொண்டு ஒருவனை குறிப்பார்த்தான். அடுத்த வினாடி மல்லாரி ராயனின் தலை மண்ணில் விழுந்தது. இதை அறிந்த எதிரிகள் படை பின்வாங்கி ஓடியது. வேலுநாச்சியார் படை வீர முழக்கத்தால் கோச்சடை பகுதியே ஆட்டம் கண்டது. ஓடி வந்த கவிஞன் வைரவன் சின்ன மருது கன்னத்தில் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தான்.